என்னோட பேரு பாலா. நான் எம்ஜிஆர் நகர்ல இருந்து வரேன். என் வாழ்க்கையில நான் ஏய் கையெழுத்த போடுற. ஏய் கையெழுத்த போடுற. கையெழுத்த போடுறா. டேய் கையெழுத்த போறியா இல்லனா உன்னை போட்டா இப்போ. அண்ணா விட்டுறாடா. அண்ணா பூரிக்கு சொத்துனாது அம்மா அப்பா கையெழுத்து போடுனா. ஊர்ல எல்லாரும் கையெழுத்து போடுனா. அண்ணா டேய் அண்ணா என்னடா இவன்? அம்மாக்கு ஒரே பொண்ணு. அண்ணா என்ன விட்டா யாரு போடுமால அவன. போறானே போறியா இல்லையா இப்போ? அண்ணா 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 கையெழுத்த போடுறா. அண்ணா விட்டுறா. அண்ணா அண்ணா இங்க பாருயா. அண்ணா 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 நீ யார் சொல்ல. அண்ணா அண்ணா நித்து இவனுக்கு இந்த டூல்ஸா இந்த இதுல போடு. அண்ணா அண்ணா புரிஞ்சு வேணா. அண்ணா 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 வேணா. அண்ணா மாவன உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு நீ கேட்கல. இங்க பாரு இப்ப போறியா இல்ல நான் உன்னை. ஏய் போடுறா கையெழுத்த. நான் போடுறா. போடு 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 போடு. ஐயோ ஐயோ சீக்கிரம் போடு. பட்ட பகல்ல இப்படி கொலை பண்றானுங்களே பாவிங்க பாவிங்க. ஐயோ போடு. இந்தடா புறா. ஏய் இவனை தூக்கி ஆத்துல போடுற. சரிண்ணா. ஐயோ மெரியக்கா மெரியக்கா அக்கா உன் பையன் ஒரு பையனை போட்டு வெட்டிட்டு இருக்காங்கக்கா. போய் பாருக்கா. எங்கம்மா எங்கம்மா சீக்கிரம் எந்த ஏறி போய் இடத்துலமா? பாருக்கா. டேய் ஊத்துறா. ஊத்துறா தண்ணிய. டேய் சொல்லலாம். பசங்க எல்லாருக்கும் போய் பிரியாணி வேணும். சரிண்ணா. ம் நான் அம்மா வராங்கண்ணா. ஓ உன்னைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறல்ல, எதுக்கு நீங்க வந்த? இல்லையா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாம் தான் வந்தேன். எல்லாம் நம்ம பசங்க தான். நான் மேட்ரு சொல்லு. இல்ல இந்த கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து இப்படியே தான் இருக்க போறியாயா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஓ வேற வேலை இருந்தா பாருமா போமா. இதெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வாயா. நீ வந்தேனா ஏசப்பா எல்லாம் மாத்துவாரையா. வாயா சர்ச்சுக்கு வாயா. ஓ நான் ஒரு கொலை பண்ணா 5 லட்சம் ரூபாய், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணா 2 லட்சம் ரூபா. சும்மா கிடையாது. உங்க ஏசப்பாவை ஒரு 5 லட்சம் ரூபா பணம் கொடுக்க சொல்லுப்பாங்களா? இப்போ போய் வேற வேலை இருந்தா பாரு போ. இதெல்லாம் ஒரு நாள் மாறும். எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் மாத்துவாரு. அதெல்லாம் நீ நாங்க மாறுவ. பாத்துக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தொடுவாரு ஒரு நாள். பாத்துற நீ கிளம்பா ஏசப்பா போமா. கிட்ட வருவீங்க. உங்க அம்மா அந்த மாதிரி சொல்றாங்க. காமெடியா இருக்குது. போ ஏசிட்டு வந்தா காசு கொடுப்பாரா. போப்பா. எம்ஜிஆர் நகர் இந்த ஏரியால எல்லாமே பாலதாங்க. இவனுக்கு ஆசர்னு ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல போதை பொருள் சப்ளை கூட இவனுக்கு கீழே தான் நடக்குது. கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் இது எல்லாமே இவன் கீழே தான் நடக்குது. இவனுக்கு ரைட் ஹேண்டா இவன் ஃப்ரெண்டு செல்வாதான் எல்லாத்துக்கும் உடந்த. என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கையெழுத்த போட்டு பேப்பரை வாங்குற. இதுக்கு மேல எந்த வாக்குவாதமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? கிளம்புங்க. கிளம்பு. ஏய் அடுத்த வாரம் பிறந்த நாளே செல்வா கிட்ட சொல்லி பெரிய கேக்கா ஆர்டர் பண்றீங்க. புரியுதா? அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. அர்ஜென்ட்டா நான் போனேண்ணா. ரொம்ப திடீர்னு பார்த்துட்டு ஒரு 2 நாள்ல வந்துருவேண்ணா. சரி போ. போயிட்டு வந்துடுறேன். எப்பா ஏ டேய் செல்வாவுக்கு ஃபோன் போடுறா. சேத்தல தோ வந்துட்டாரு. பிரியாணி கிடைக்கல பாலா. ரொம்ப இதுவே டிமாண்ட். குடு. இந்தா சாப்பிடு. ரொம்ப முடியல, ஒரே பசி. சரி சாப்பிடு. தண்ணி கொஞ்சம். தண்ணி வேணுமா உனக்கு? ஏய் மாவனே சாப்பிடா. ஏய்
தண்ணிடா. ஏய் கையறா. ஏய் 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 தண்ணிடா. ஏய் எவ்வளவு நாள் உன் பின்னாடி கை கட்டி நிக்கிறது? நாங்களும் ஏரியால கெத்த சுத்த வேணா. சாவுடா. சஞ்சய் வா போலாம், நம்ம தான் இனிமே. ஏய் ஏய் வாடா 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 போலாம். ஆ ஆ ஏய் இல்லடா. ஆ ஆ ஆ ஐயோ நில்லுப்பா நில்லுப்பா தம்பி, நெஞ்சு வலிக்குதுப்பா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும்பா, சீக்கிரம் போப்பா. மா யார்ப்பா யார்ப்பா அது? இந்த மாதிரி பாலாண்ணாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்மா. ஐயோ ஏதோ நெஞ்சு வலியாம்மா. எங்கப்பா? எந்த ஹாஸ்பிட்டலுப்பா? எங்கப்பா சொல்லுப்பா, எனக்கு தெரியாதுப்பா. GH ஆமா. அப்படியாப்பா? நீங்கள் தான் பாலாவுடைய அம்மா ஆமா அம்மா. சார். உங்கள் பையனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் என்ன வேணால் ஆகலாம். சார் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். சரிம்மா, என் பிள்ளைய சரி. காப்பாத்தி கொடுங்க சார் எப்படியாச்சும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு கையில் தான் இருக்குது. சார் உங்களை மலை போல நம்பி வந்திருக்கேன் சார். எப்படினாலும் காப்பாத்தி கொடுங்க சார். சரிம்மா என் சரிம்மா, பையனை. நாங்கள் பார்க்குறோம். பாஸ்டர், என் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் பாஸ்டர். டாக்டருங்க பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாஸ்டர். சரிங்க, வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. பாலா பாலா, நான் பேசுறது கேக்குதா? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் பரிபூர்ண சுகத்தை தருவார். உங்களுக்காக அவர் உயிரையே கொடுத்துருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிட்டா கொஞ்ச நேரம்? இயேசுவே, இந்த நாளில் பாலாவை தொடுங்க, சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். உமது மகன் இந்த நாளிலே எழுச்சி உட்கார நீங்கள் உதவி செய்யுங்க. வீடு சந்தோஷமாய் திரும்ப உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அம்மா ஆ ஆ, ஆ சொல்லுங்க பாஸ்டர். அம்மா கவலைப்படாதீங்க, உங்க பையனை கடவுள் இன்னைக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவர் எழுச்சிப்பார். சரிங்க பாஸ்டர். ரொம்ப சரியா? நன்றி நான் போயிட்டு வரட்டா? பாஸ்டர். சரிங்க சரிம்மா. பாஸ்டர், ரொம்ப நன்றி. இயேசுவே, என் பிள்ளைய காப்பாத்துங்க இயேசுவே. அவனை ரட்சிப்பீராக. அந்த பாவ சேற்றிலிருந்து அவனை விடுதலையாக்குங்க தகப்பனே ஏசப்பா. அவனுக்கு அப்பா. ஐயோ, கூட இருக்கிறவனுங்கெல்லாம் நம்பிக்கை துரோகியாகிறாங்க. நான் தான் சொன்னேனேடா, போகாத போகாத. நீ என் பேச்ச எங்கேயாச்சும் கேட்டியாடா? நீ இப்பயாவது தெரிஞ்சுக்கோடா. ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோடா. அம்மா பேச்ச சரிம்மா, கேளு. எனக்கு நைட்டு சாப்பாடு இங்க செய். அம்மா கையில சாப்பிட போறியாயா? எவ்வளோ நாள் ஆச்சு அம்மா கையில நீ சாப்பிட்டு. ஹலோ ஹலோ, சொல்றா. நான் சங்கர் பேசுறேண்ணா. உன்னை ரூட் எடுத்துட்டாங்கண்ணா, போடுறதுக்கு செட்டிங் ரெடியாக இருக்குது. யாரா? சுண்ணாம்பு கால் ஏரியா பசங்கண்ணா, பார்த்து உஷாரா இருந்துக்கோண்ணா. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன்டா. யாரு? ஆ வீட்டில் அம்மா இல்லையா? அம்மா இல்லைங்களே. சரி ஓகே, நம்ம இருக்கிற ஒரு நாள் வரேன். சரியா? சரி ஓகே. பாலா ஒரு நிமிஷம். ஆ இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு பிரதா.
உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசலாமா? சரி வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. தெரியாதோ? ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அந்த பூமியில சிந்தி சிலுவையில நம்மளுடைய பாவத்தை சுமந்து நம்மளுக்காக மரிச்சார். அதுக்கப்புறம் அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் என்ற பரலோக பரிசு நம்மளுக்கு தரார். இன்னைக்கு நான் இறந்தாலும் பரலோகத்துக்கு போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்களா? ஆமா. நாளைக்கு நம்ம சர்ச்சில் விடுதலை ஜெபம் நடக்குது. நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை என்ன, இதோட பெரிய பிரச்சனையை கூட அவர் மாத்துவார். ஒரு புது மனுஷனா இயேசு உங்களை மாத்துவார். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டா கை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில பிரதர் பாலாவுடைய கரத்துல தருகிறோம். பிரதர் பாலாவை ஆசீர்வதிங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, சமாதானத்தை தாங்க. நீரே இவரோடு துணை நின்று தகப்பனாய் இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி பிரதர், ரொம்ப சந்தோஷம். அம்மா விசாரிச்சதா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனதை சொல்லுங்க. ஓகேவா? நான் வரட்டா? சரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நோ பாலானா, நோ பாலானா, பாலானா, ஊர்ல இருந்து வந்துட்டேனா. வரும்போது லாரன்ஸ் நான் பார்த்தேன். அம்மா வந்து உன்னை சர்ச்சுக்கு கொண்டு போனோம்னு சொன்னாங்க. வானா போலாம். சரி, வெயிட் பண்றா, வரேன். சரிண்ணா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படிப்பட்ட பெலன் அடைவார்கள்? புது பெலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல புது பெலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். என் சரீரத்தில் புது பெலனை தரப்போகிறார். நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். பழையதை ஒழித்து புதிய நன்மைகளை சரீர பிரகாரமான போஷிப்பை கர்த்தர் இந்த வருஷத்தில் தரப்போகிறார். என்னால முடியலன்னு சொல்லி கொண்டிருந்த மகனே மகளே, இந்த வருடத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு புது பலனை தரப்போகிறார். உடல் வலிகள், உடல் சோர்வுகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி போட போகிறார். கர்த்தர் என் சரீரத்தில் ஒரு புது பலனை தருவார் என்கிற விதத்தில் ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க போகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாங்க. அதை அறிக்கை செஞ்சு விட்டு விடுறவனோ இரக்கம் பெறுவான்னு ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க. உங்களோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை மாதிரி மாறினடா ஆண்டவர் இயேசு உள்ள வந்தா போதுங்க. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு மாத்துவாருங்க. வாங்கம்மா, இந்தாங்கம்மா, பொருள்லாம் இருக்கு, வச்சுக்கோங்க. உங்களுக்கு புள்ளை இல்லைன்னு வருத்தப்படாதீங்கம்மா. ஆண்டவர் இயேசு என்ன உங்களுக்கு ஒரு பிள்ளையா கொடுத்துருக்காரு. அம்மா, 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 ஐயோ, ஐயோ, அம்மா, செல்வா, செல்வா, பாலா, என்ன விட்டுரு பாலா, என்ன ஒண்ணும் பண்ணாத பாலா. நானா ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம், வாணா, இந்த பக்கம் வாணா, கொஞ்சம் தூக்குனா, வாணா, கொஞ்சம் தூக்குனா. செல்வா, ஒன்னாவது பயப்படாத செல்வா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. ஏய் மாவனே, சாவுடா. செட்டிங் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாலா. நான் உனக்கு நம்பிக்கை தூரம் பண்ணேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றிருக்க. ரொம்ப நன்றி பாலா. இது என்றைக்குமே மறக்க மாட்டேன். செல்வா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா உனக்கு? இல்லை, தெரியாது பாலா. தீமை செய்யறவனுக்கு நன்மையே செய்யின்னு சொல்றாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு. நீ எனக்கு துரோகம் பண்ண, அதனால நான் உனக்கு துரோகம் பண்ணா நல்லாவா இருக்கும்? என்ன மாத்தின ஆண்டவர் இயேசு உன்னைய மாத்த விரும்புற. ஒரு நேரத்துல நான் இருந்தேன், உனக்கே தெரியும். இப்ப நானும்
ஏசும்னு இருக்கேன். ஓகேவா? அடுத்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு வா. எல்லாமே உன் லைஃபும் மாறும். உன்னையே எல்லாத்தையும் மாத்துவார். சரியா? சரி பாலா, கண்டிப்பா சரி, வரேன். வாழ்க்கை பாடலாகட்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அவர் கிருபையே நம் வாழ்க்கை பாடலாகட்டும். அவர் அழைத்ததின் நோக்கம் நிறைவேறட்டும். நானும் எந்தன் இயேசுவும் ஒன்றாய் செல்வம் கரை சேரும் வரை